அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. வீடு தேடி வரும் செல்வம், குரு பார்வையால் குதூகலம் குடும்பத்தில் இருக்க போகுது. அது யாருக்குன்னு பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தில் மகர ராசியில் கும்பராசியிலும் புது கூட்டணி உருவாகுது. சூரியன் செவ்வாய் கூட்டணி மாத பிற்பகுதியில் பிரியுது. 13ஆம் தேதிக்கு மேலே சனியோடு கும்பராசியில் பயணம் செய்வார் சூரியன். நவகிரகங்களின் புது கூட்டணியால் துளாராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் பெயர்ச்சி பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணி பிரியுது, புது கூட்டணி உருவாகுது. மகர ராசியில் உள்ள சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு கும்பராசிக்கு மாறுகிறார். மகர ராசியில் உள்ள புதன் கும்பராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில் உள்ள சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகிறார். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துளாராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் செவ்வாயுடன் பயணம் செய்கிறார். கலஸ்தரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுவது எல்லா வகையிலும் வெற்றி மேல் வெற்றியை தரும் ஒரு அமைப்பு தான். எத்தகைய எதிர்ப்புகளையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். குரு பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். காதல் மலரும். கல்யாணம் கைகூடி வரும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் தேடி வரும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆடம்பர பொருள்களை வாங்கும் வாய்ப்பும் அமையும். கடன்கள் குறையும். புதிய வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரிகள் தொழிலாளர்களின் ஒத்துழைப்போடு எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற போகிறீங்க. சூரியன் 4ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து பயணம் செய்கிறதுனால வீண் அலைச்சல் ஏற்படும். எதிலும் நிதானமாக செயல்படணும். வாகனங்களில் வேகம் வேணாம். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கொடுத்த கடன்களும் இனிமே உங்களுக்கு வசூலாகும். துளாராசியுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு நாம் பார்க்க போகிறோம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது, சந்திரன் என கிரகநிலையெல்லாம் இருக்குது. அடுத்தது கிரக மாற்றம் 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/2/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு. 13/2/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் திடமான முடிவுடன் எந்த வேலையையும் செய்து முடிக்கும் திறமையுடைய துளாராசி அன்பர்கள் இந்த மாதம் காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படும். உங்கள் வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். அதனால் அளவுடன் பேசுவது நல்லது. உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும். சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாத்து வைக்கும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். கிடப்பில் இருந்த கடன்கள் பைசலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள்கிட்ட அனுசரித்து போவது நல்லது. செய்யும் வேலை பற்றி மனசில் திருப்தியான எண்ணம் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம். கவனமாக கையாளணும். பிள்ளைகளுடன் அனுசரித்து போவது நன்மையை தரும்.
கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலையே வரலாம். அதனால் கவனமாக இருங்க. பெண்களது பொருள்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மையை தரும். அடுத்தது கலைத்துறையினருக்கு இழுபறி நிலை மாறி மனம் மகிழும்படியான எல்லாம் நடந்து முடியும். தொழில் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பணவரத்து இருக்கும். பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். அடுத்தது அரசியல் துறையினரை பற்றி பார்க்கும்பொழுது, அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வந்த மன நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அனுசரித்து போகணும். எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பதவிகள் பற்றிய கவலை உண்டாகும். நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கவனமாக அடுத்தவங்கள்ட்டையும் பழகணும். அதான் உங்களுக்கு நல்லது. சித்திரை 3-4 பாதங்கள். இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி சேரும் நாள் தான். உறவுகள்லாம் பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காத. சுப நிகழ்ச்சிகள்லாம் இடம்பெறும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுவாதியை பற்றி தான். இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். சனி சஞ்சாரத்தினால ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனாலும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடப்பட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நீங்கள் நம்பும் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். துளாராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். சனி பகவானை சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கவலையை போக்கும். வீண் அலைச்சல் குறையும். வேலை பளு நீங்கும். சந்திராஷ்டம தினங்கள் 17, 18. அதிர்ஷ்டமான தினங்கள் 11, 12. இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிப்ரவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு துளாராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.